அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா விஓஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா 2299 வேகன்சி பார்த்திங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு 43 வேகன்சி வந்திருக்குது. அது எந்தெந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி வந்துக்குதுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 10th படிச்சிருந்தால் போதும். அதேமாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6/8/2025. பிள்ளையின்றி பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், புது வியூவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா கமெண்டில் பார்த்திங்கன்னா கேட்டே இருக்கீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, எத்தனை மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படி உங்கள் மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க எத்தனை மாவட்டம் வந்திருக்குது எல்லாமே பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்குது. லாஸ்ட் டேட்டு 8/8/2025. திருப்பூர் இருக்குது 9/8/2025. பெரம்பலூர், தூத்துக்குடி, காஞ்சிபுரம், சேலம், ராணிப்பேட்டை, அதேமாதிரி செங்கல்பட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஈரோடு, மொத்தம் பார்த்திங்கன்னா 9 மாவட்டத்துக்கு வந்திருக்குது. இந்த 9 மாவட்டத்தில் இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா எத்தனை வேகன்சின்னு பார்த்திங்கன்னா போஸ்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாமே பார்த்துக்குங்க. உங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்க. இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா விரிவாக பார்க்கலாம். கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதை நாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் வட்டம், உங்களுடைய நீங்கள் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த வட்டத்தோட பேர் எழுதிங்க. விண்ணப்பிக்கும் கிராமத்தோட பேர் எழுதிங்க. இது உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த கிராமத்தில் எவ்வளோ வேகன்சி, எந்த வட்டத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். எப்பயும் போல் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஓட்டிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எழுதுருங்க. உங்களுடைய அப்பா நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இருப்பிட முகவரி பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டில் இருக்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுங்க. பிறந்த தேதி பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டில் இருக்கிறத எழுதிருங்க. வயது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆன வயதை பார்த்திங்கன்னா எழுதிருங்க. நீங்கள் ஆனா பெண்ணாங்கிறத கொடுத்துங்க. உங்களுடைய சாதி என்னங்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, அது என்னங்கிறத நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து ஆதரவற்ற விதவியா இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, கொடுங்க. முன்னாள் இராணுவத்திரான பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, ஆமாம் இல்லையா நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. விண்ணப்பிக்கும் கிராமத்தின் பெயர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு மேலே போட்டுங்க. இருப்பிட சான்றிதழ் பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வட்டாட்சியர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய் உடனே விண்ணப்பிச்சிருங்க. வட்டம், உங்களுடைய வீடு எந்த வட்டத்தில் இருக்குது, தாலுக்கா, அந்த தாலுக்கா பார்த்திங்கன்னா எழுதுருங்க. கிராமம், உங்களுடைய கிராமம் எழுதுங்க, அது எழுதுருங்க. தொடர்பு காண்டாக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக பார்த்திங்கன்னா கொடுத்துக்குங்க. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். 10ஆம் வகுப்பு பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறது பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. என்னங்கிறது கொடுத்துருங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். ஓட்டுநர் திறன் விவரங்கள் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் நண்பா. மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா ஆமாம் இல்லையான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் பார்த்திங்கன்னா ஓட்டும் திறன் பெற்றவரான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா, பைக் ஓட்ட தெரியுமான்னு பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பைக் ஓட்ட தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, அதுவும் கொடுங்க. உரிமை பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ டேட்டு முடியுதோ அதுவும் கொடுத்துங்க. மேலே கூறப்பட்ட எல்லா தகவலும் சரியான உறுதியளிக்கிறன்னு கீழே பார்த்திங்கன்னா சைன் பண்ணிடுங்க. 4 இடம் பார்த்திங்கன்னா போட்டுருங்க. இதோட என்னென்ன சான்றிதழ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன கல்வி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, அதேமாதிரி ஓட்டுநர் உரிம நகல், பணி நியமன முன்னுரிமை கோருவோம் அதுக்கான சான்றிதழ், ரேஷன் கார்டு போட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பெறுநர் யாருக்கு அனுப்பணும்னா வட்டாட்சியை நீங்கள் எந்த வட்டமோ அதை போட்டு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அனுப்பிடுங்க. ஏன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு தான் வந்திருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பேன். உங்களுக்கு விரிவாக வேணும். இதுக்கு முன்னாடி போட்ட மாவட்டத்தோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து பார்த்துங்க. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகாவில் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 6/8/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா 7/9/2025, நேர்முக
தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 16/9/2025 22/9/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 11,100 35,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரக்கோணம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ்குப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு இனச்சொல்லிச்சு வந்து பார்த்திங்கன்னா விவரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்பிசி டிஎன்சி இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பரீஷ்புரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. இது பிசி கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெருங்கலத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. தமிழ் கல்வி படிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்வர்த்திகான் பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து முள்வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி எம்பிசி டிஎன்சி இந்த கேண்டிடேட் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசமந்தூரில் ஒரே ஒரு வேகன்சி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிசி கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் முஸ்லீம் அல்லாதவர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிங்க போவாங்க. அடுத்த கிராமம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோ பண்ணிடுறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குவீங்க. அடுத்து நாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலவை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனைனா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆயிரமங்கலம், வளையத்தூர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேம்பி, கியனூர், கலவை, கீழ்ப்பாடி, அத்தியானம், தோணிமேடு, மருதமங்கலம், தென்மனப்பாக்கம், வெள்ளம்பி, பாரியமங்கலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது இனச்சொல்லிச்சு வந்து பார்த்திங்கன்னா யார் யார் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெமிலி தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழ்களத்தூரில் ஒரு வேகன்சி, வேப்பஞ்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, மாமண்டூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, ஆயர்பாடியில் ஒரு வேகன்சி, புன்னை இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துங்க. இதோட லிங்க் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோளிங்காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தாலுக்காவில் எத்தனை வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 3 வேகன்சி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா செக்கடி குப்பத்தில் ஒரு வேகன்சி, பொன்னப்பந்தாக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, சூறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வேகன்சி. இந்த முன்னுரிமை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். அடுத்த தாலுகா வந்து பார்த்திங்கன்னா வலாஜா. இந்த தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கடப்பஞ்சேரி, ஏகாம்பரநல்லூர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முகுந்தாராயபுரம், சிம்மனாச்சாரிக்குப்பம், முசிறி, சீக்கராஜாபுரம், அதேமாதிரி கொண்டகுப்பம், மணியம்பட்டு, வசூர், சுமைதாகி இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனச்சொல்லி முறை கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பணிக்கான வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. எந்தெந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருதுன்னு பார்த்துட்டு தான் அரக்கோணம் வட்டம், ஆற்காடு, கலவை தாலுகா, நெமிலி, சோளிங்கர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு டெய்லியும் ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. டெய்லி 8:30 மணிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்னை வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பயனடையிட்டோம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.